முதலமைச்சர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக விரிவாக ஆலோசனை. ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்தில் மீண்டும் செயல்பட அனுமதிக்க கூடாது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உடனான சந்திப்புக்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. மதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரிடமும் விளக்க கடிதம் பெறப்பட்டுள்ளது. கடிதத்தை படித்து பார்த்த பிறகே நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் விளக்கம். அந்த 4 பேரும் தங்களின் விளக்கத்தினை உரிய காலத்திற்குள் அளித்துள்ளனர். மனு மீது முறையான ஆய்வுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிப்பேன். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைகிறது. தமிழ்நாடு அரசு இன்ஸ்பேஸ் நிறுவனம் இடையிலான ஒப்பந்தத்தை முதலமைச்சரிடம் காண்பித்து அமைச்சர் கீர்த்தனா வாழ்த்து. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் தொழில் நிறுவனத்தினர் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் காக்னிசெட் மற்றும் நாஸ்காம் நிறுவனத்தின் ஆலோசனை. வெள்ளை அறிக்கையின் மூலம் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்ற முடியாது என தாவேகா கையை விரித்துள்ளது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆழம் தெரியாமல் தாவேகா காலை விட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். கடந்த திமுக அரசை விட குறைவான அளவில் தாவேகா கடன் வாங்கினால் பொறுப்பிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். தாவேகா 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தால் கடன் 20 லட்சம் கோடியாக உயரும் எனவும் கருத்து. யாரை காப்பாற்ற அதிமுக ஆட்சியின் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை. எதிர்காலத்தில் தேவைப்படுவார்கள் என்பதால் அதிமுகவை காப்பாற்ற முயற்சியா? தீர்ந்து போன சக்தி என அதிமுகவை கூறிய தாவேகா ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு எனவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. இந்த 1 மாத ஆட்சிக்கு சரியான மார்க் போட முடியாது. பெண்கள் பாதுகாப்பில் டோட்டல் ஃபெயில் மார்க் தான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பெண்களை கசக்கி போடும் ஓநாய்கள் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு தெரியவில்லையா? பெண்களை மரியாதையாக நடத்தாத சமூகத்தை நிச்சயம் மதிக்க முடியாது எனவும் பேச்சு. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும்னா டோட்டல் ஃபெயில் மார்க்கு பெண்கள் பாதுகாப்பில் கொடுக்க முடியும். அதனால முதல்ல நீங்க உங்களோட பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்கும் பொழுது தான் உங்களுக்கு மதிப்பும் கூடும், மதிப்பெண்ணும் கூடும். பெண்கள் மரியாதையாக நடத்தப்படாத ஒரு சமூகம் நிச்சயமாக மதிக்கப்படாது. அப்படிதான் இன்னைக்கு தமிழகத்துல தாவேகாவோட ஆட்சி நடைபெறுகிறது என்பது மிக மிக மனவேதனையோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன். முதல்வர் விஜயை நேரில் பார்க்கும் நோக்கில் கேரளாவிலிருந்து நடந்தே வந்த இன்ஸ்டா தம்பதியர் சென்னை தலைமை செயலகம் செல்லும் வழியில் கேரள தம்பதியரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய். ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போய்விடுகிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் திமுக தான் என்றும் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சிறைச்சாலையில் எனக்கு அறிவுரை வழங்கியவர் ஆற்காடு வீராசாமி.
மிசாவில் ஏற்பட்ட தழும்பு இன்றும் என் கையில் இருக்கிறது. கலாநிதி வீராசாமியில் திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றார் திருநள்ளாறு தொகுதி பாஜக எம்எல்ஏ ஜி.என்.எஸ். ராஜசேகரன். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். ஜி.என்.எஸ். ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது: நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். வாரத்தில் கண்டிப்பாக எங்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வழங்குவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிக்கையை வழங்குவேன் எனவும் அமைச்சர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பேட்டி. நீரை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் மேகதாது குறுக்கில் அணை கட்டுற முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டு இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகளை பிரைம் மினிஸ்டர்டையும் ஹோம் மினிஸ்டர்டையும் நிச்சயமா கொடுப்போம். அவங்க அதற்கான தீர்வு நிச்சயமா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதாங்க கோரிக்கைகளை இப்போ சிஎம்கிட்ட சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமா அதற்கு அவங்க தீர்வு கொடுப்பார்கள். முதலமைச்சர் ரங்கசாமி எந்த துறை கொடுத்தாலும் திறம்பட செயலாற்றுவேன். அமைச்சராக பொறுப்பேற்ற ஜி.என்.எஸ். ராஜசேகரன் பேட்டி. ஓரிரு தினங்களில் என்னென்ன துறை என்று ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது விரைவில் நடைபெறும். எல்லாருக்கும் துறைகள் ஒதுக்கி தரணையெல்லாம் இருக்குது. அதை விரைந்து செஞ்சு தரணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். இது இன்றைய தினத்தில் பதவியேற்று செஞ்சுருக்கிறோம். எந்த போர்ட்போலியோ கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு தருவோம். புதுச்சேரி அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் பதவியேற்பு. லோக் நிவாஸ் பவனில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். ஆளுநர் அருளேகர் உரையுடன் நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாவேக அரசு விரைவில் தாக்கல் செய்யவிருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு. பதினேழாவது சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை நியமித்து சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர், அரசு தலைமை கொறடா உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க முடியாது. எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அதிமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது எம்எல்ஏ பதவியை சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததால் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது விராலிமலையும் சேர்த்து 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல். கட்சி விட்டு கட்சி தாவுபவர்கள் சோற்றில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறார்களா, சூடு சொரணை உள்ளதா என சி. விஜயபாஸ்கருக்கு ஆர்.பி. உதயகுமார் காட்டமான கேள்வி. அதிமுக ஆட்சியின் போது அதிகாரத்தை வைத்து சேர்த்த சொத்துக்களை மீண்டும் கட்சிக்கு எழுதி வைக்க வேண்டியதுதானே என்றும் விளாசல். சொத்து புத்த பூரா கட்சிக்கு எழுதி கொடுத்து எங்க வேணாலும் போ, நாசமா போ, யாரு வேணான்னு கேட்பேன். அங்க போய் என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு படுத்திக்கிறீங்களா என்ன? பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா?
கடந்த 10 வருடங்களாக எடப்பாடி பழனிசாமியின் கால்களை பிடித்தது நினைவில்லையா என சி. விஜயபாஸ்கரை தாக்கி பேசிய ஆர்.பி. உதயகுமார், அதிமுகவை விட்டு தாவேகாவில் இணையும் அளவுக்கு என்ன கேடு வந்தது என்றும் கேள்வி. தலைமை சரியில்லைன்னு நீங்க பதிவு போடுறீங்களே, எப்ப போடுறது? 10 வருஷமா நீங்க அவர் காலை கடிச்சு காலை பிடிச்சு எத்தனை விஷயங்களை நீங்க செஞ்சீங்க. இப்ப என்ன கேடு வந்துச்சு விஜயபாஸ்கருக்கு? உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? நடிகர் ரஜினிகாந்த் எந்த அரசியல் கட்சியிலும் இணைய மாட்டார் என நம்புகிறேன். ரஜினிகாந்தை நேற்று சந்தித்த போது அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் விளக்கம். பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வால் போஸ்டர்ல திரு ரஜினிகாந்த் அவருடைய படம் இருந்தது. அதை பார்த்து விட்டு அவரே என்னை எதிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னைய சொல்லிவிட்டார். அவர் எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த கட்சிக்கும் வரவும் மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆக அதற்கு எதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. வி த லீடர்ஸ் இயக்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வேன். இந்த இயக்கம் கட்சியாக மாறினால் இதன் தன்மை வேறு மாதிரி இருக்கும். தனது அரசியல் இயக்கத்தின் அடுத்த கட்ட செயல்பாடு அடுத்த மாதம் தொடங்கும் எனவும் அண்ணாமலை பேச்சு. ஒரு வாலண்டியரா இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில தான் நம்முடைய வி த லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. வி த லீடர்ஸ் ஒரு இயக்கமா ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. பட் நம்ம இந்த மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போக போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஜூலை மாதத்துல இருந்து மக்கள் பார்க்க போறாங்க. வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் என் மீது தண்ணீர் பாட்டிலை வீசி அவமானப்படுத்தினார்கள். அன்று தொலைந்த சிரிப்பை மீட்டு தந்தவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என ஓ. பன்னீர்செல்வம் எமோஷனல் பேச்சு. பொதுக்குழுவில் கலந்து கொள்கின்ற நிகழ்வு நடைபெற்ற பொழுதுதான் இங்கே தண்ணீர் பாட்டிலை கொண்டு வீசி என்னை வெளியேற்றினார்கள். இதே மன்றத்தில் இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று அன்று என்னுடைய சிரிப்பே தொலைந்து போனது இந்த மன்றத்தில் தான். இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்தவனும் தொலைந்து போன என்னுடைய சிரிப்பை மீட்டு தந்தவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள்தான் என்பதனை நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கோவை மாநகராட்சியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் படத்தை வைக்க காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் படத்தை வைத்தால் காமராஜர் படத்தையும் வைக்க வேண்டும் என காங்கிரஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு கட்சி கவுன்சிலர்களிடையே கடும் மோதல். மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கும் இனி கலந்தாய்வு மூலமே பணி மாறுதல் நடைபெறும். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் வாரியத்தின் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக மின்சார வாரியம் அறிவிப்பு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரிய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சுனில்குமார் ஐபிஎஸ். ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் விலகல். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை தலைவர் சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் ராஜினாமா. தலைவராக நியமிக்கப்பட்ட 9 மாதங்களுக்குள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சங்கர் ஜிவால். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கம். இம்மாத வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடக்கம்.
ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் மின் கட்டண உயர்வை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கனமழை. வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. அருணாச்சல பிரதேசத்தில் விருதுநகரை சேர்ந்த ராணுவ அதிகாரி பணியில் உயிரிழப்பு. சொந்த ஊரான சிறுவில்லிபுத்தூரில் 33 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். மேற்கு வங்கத்தில் ஆயிரக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பாஜக அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி. ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கும் ஒப்பந்தத்திற்கு G7 நாடுகள் ஆதரவு. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அமைதி ஒப்பந்தம் குறித்து உலக தலைவர்கள் வரவேற்பு. சர்வதேச தரத்தில் சென்னைக்கான 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தில் விரைவில் பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசு தீவிரம். சென்னை பெருநகருக்கான முழுமை திட்டத்தை தயார் செய்யும் பணியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மும்முரம். கோயில்களுக்குள் விற்பனை செய்யப்படும் பூஜை பொருட்களுக்கான விலைப்பட்டியலை வைக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தல். நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக ஆதி திராவிட நலத்துறை துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது வழக்கு பதிவு. விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் ஆனைமலை புலிகள் சரணாலய பகுதியில் கேம்ப் ஃபயர். இசை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வணிக கட்டடங்களை அகற்றக் கோரிய வழக்கில் ஆணை. நீட் தேர்வுக்கு படித்து வந்த கோவை மாவட்டம் புதூர் பகுதியைச் சேர்ந்த அனு கீர்த்தனா என்ற மாணவி தற்கொலை. கடும் மன அழுத்தத்தில் இருந்த மாணவி தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிரிழந்த பரிதாபம். தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக அரசியல் விமர்சகர் பொன்ராஜுக்கு எதிரான வழக்கு. ஜூன் 29ஆம் தேதிக்குள் மனுக்களுக்கு பதிலளிக்குமாறும் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் மாவட்ட போலீசாருக்கும் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியில் உள்ள அம்மா உணவகத்தில் இட்லியை தனியார் ஹோட்டலுக்கு விற்பனை செய்வதாக புகார். காலை 7 மணிக்குள்ளாகவே 1200 இட்லிகளும் காலியானதாக சொல்லும் அம்மா உணவக ஊழியர்கள் சிறு சிறு ஹோட்டல்களுக்கு அனுப்புவதாக குற்றச்சாட்டு. 7 மணிக்கு தொடங்குற கடையில் 7:30 மணிக்கு போனால் இட்லி இருக்க மாட்டேங்குங்க. இதை நம்பி தான் ஸ்கூல் பிள்ளைங்க வராங்க. ₹1 இட்லி கொடுக்காங்க. இதை வாங்குறதுக்கு கூட வரல. என்னன்னு கேட்டால் 1200 இட்லி காலையில் 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே விற்றுருதுங்க. பார்சல் வாங்கினாலும் கிடையாதுனாலும் ஒரு 50, 100ன்னு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ₹1 வாங்கி வெளியே ₹10 விற்காங்க கடைகளில். இது அவங்க லாபம் பார்க்கறதுக்கு வைக்கல, பொதுமக்கள் பயனுள்ளதுக்காக அரசு மானியம் கொடுத்து அது ₹1 விற்க சொன்னால் இவங்க லாபம் பார்க்காங்களே தவிர இது எவ்வளோக்கு விற்காங்கன்னு கூட தெரியல. பில் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
வரும் 22ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடக்க உள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு ஹெலிகாப்டர் மூலம் வினாத்தாள்கள் வரவழைப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதை தடுக்கும் வகையில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தியபடி போலீஸ் பாதுகாப்பு. திருப்பூரில் பனியன் நிறுவனத்திற்கு வேலை தேடி வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசாமி கைது. பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் ஆட்கள் தேவை என நோட்டீஸ் வழங்கி பெண்களை அழைத்து வரும் ஏஜென்ட்டுகள் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அருகே தென்பெண்ணை ஆற்றிலிருந்து குவியலாக வெளியேறிய ரசாயன நுரைகள். ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து திறந்துவிடப்படும் கழிவுகள் ஆற்றில் கலப்பது தொடர்கதையாகி வரக்கூடிய நிலையில் விவசாயிகள், பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் விற்பனைக்கு வந்த மாம்பழங்களை குப்பையில் கொட்டிய விவசாயிகள். மாம்பழம் ஏற்றுமதி ஆகாததாலும் கிலோ 5 ரூபாய்க்கு கீழ் விற்கப்படுவதால் நஷ்டமடைந்த விவசாயிகள் விரக்தி முடிவு. நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்த விவகாரம். மத்திய அரசின் தடை உத்தரவை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். திருடனை பிடிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு பூட்டு போடுவதுதான் உங்கள் புதிய தந்திரமா? நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலியை தடை செய்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னியுடனும் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டின் 3ஆம் நாள் அமர்வில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி உள்ளிட்ட உலக தலைவர்கள் உற்சாகத்துடன் கைகுலுக்கி வரவேற்பு. ஆப்கானிஸ்தானுடனும் 5 டன் எடை கொண்ட மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. குழந்தைகள், சிறுவர்களுக்கான பராமரிப்பு சாதனங்கள், அறுவை சிகிச்சை தொகுப்பு உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு சைக்கிள் பரிசளித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோ. அடுத்த ஆண்டு பிரான்ஸ் நடத்தவுள்ள சைக்கிள் ஓட்டுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை விளம்பரப்படுத்தும் விதமாக பரிசளிப்பு. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் அல்ஜீரியா அணிக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா அணி வெற்றி. 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அபாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெஸ்ஸி ஹேட்ரிக் கோல் அடித்து அபாரம். அதிக வயதில் ஹேட்ரிக் கோல் அடித்த வீரர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார் மெஸ்ஸி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை சமன் செய்தார் மெஸ்ஸி. மிரோஸ்லாவ் க்ளோஸ் 16 கோல்களை அடித்துள்ள நிலையில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸியும் 16 கோல்களை அடித்து அசத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இன்று இரவு 10:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் போர்ச்சுகல், காங்கோ அணிகள் மோதல். நட்சத்திர ஆட்டக்காரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்று களம் இறங்குவதால் போட்டியை காண ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு.
ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை நள்ளிரவு 1:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து குரேஷியா அணிகள் மோதல். அதிகாலை 4:30 மணிக்கு மற்றொரு ஆட்டத்தில் கானா பனமா அணிகள் பல பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தான் கொலம்பியா அணிகள் மோதல். நாளை இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை.